அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 ஐப்பசி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், அது மட்டும் இல்லைங்க, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன விதமான சிறப்பு பலன்கள் இருக்குது. இந்த உங்களுடைய ராசியான கும்ப ராசிக்கு கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் அப்படிங்கிறவர் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அதிசாரம் பெற்று 6க்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, 7ஆம் இடத்துல கேது பகவான் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் அப்படிங்கிற 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாம இந்த மாசத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க வருகின்ற ஐப்பசி 17ஆம் தேதி செவ்வாய் அப்படிங்கிறவர் மாற்றம் அடைகிறார். செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ஐப்பசி 17ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இதுதான் ஓவராலா கிரக மாற்றம். இப்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 7ல் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது. முதல்ல கும்பராசிக்கு வேலை தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, உறுதியாக வேலை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்போ அப்படின்னா ஐப்பசி 17க்கு பிறகு வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கிது, தொழில் வளர்ச்சி ஏற்படுது, வேலையில் இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கிடைக்குது, பதவி மாற்றம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேங்களா? எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள், புது தொழிலை ஸ்டார்ட் பண்றது, இல்லை புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது, எந்த ஒரு புது முடிவுகளையும் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஐப்பசி 17க்கு பிறகு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது. கவலையே பட வேணாம், அற்புதமாக இருக்குது ஐப்பசி 17. அதுவரை எப்படி இருக்கு அப்படின்னா, இருக்கிறபடி மெயின்டைன் பண்றது நல்லது. ஏன்னா அதுவரை இருக்கிற சிக்கல் என்னன்னா, குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன சின்ன கலகங்கள், வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், பணம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் முடியலை. அதனால கொஞ்சம் வாக்குவாதம், மனஸ்தாபம், ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் வர்ற வழிகள் அப்படிங்கிறது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் வரக்கூடிய வகையில் ஒரு தடை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். குடும்பத்தில் எப்பயாவது வாக்குவாதமே நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஒன்று சொல்ல, பார்ட்னர் ஒன்று சொல்ல, அப்படி மாறி மாறி ஒரு வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி 17 வரை பொறுமையாக நிதானமாக இருங்க. 2வது விஷயம், குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் வாக்குவாதம், மனஸ்தாபங்கள், சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் பார்ட்னர்ஷிப்பு, நண்பர்கள், உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஈடுபடுறது அப்படிங்கிறது அவசியம் ஏற்பட்டிருக்கு. ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும். எதையும் ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதை அப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான யோசனை உண்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் கும்பராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. பயப்பட வேண்டாம். ரொம்ப மோசமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கீழே விழுந்தாலும், ஒரு படி கீழே விழுந்தாலும் 4 படி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குனே உண்டான ஒரு சிறப்பு. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இப்போ ராசியிலிருந்து பல்வேறு விதமான வாய்ப்புகளை தேடுறதுலையும், பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுற விஷயத்தையும் கொடுக்குறார். நிறைய நாலேஜ் அடிப்படையில் கொடுக்குறார். அப்போ இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். எப்படி நல்ல அமைப்பை கொடுக்கும்? என்னன்னா, ஜென்மச்சனியாக இருந்து மாறினதுனால இனிமே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜென்மச்சனியிலேருந்து
விடுதலை அடைஞ்சாச்சு. இனிமேல் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீராக இருக்கும். வருமானம் வர்ற வழிகளையும் குடும்ப பிரச்சனை மட்டும்தான் கொஞ்சம் அலசல் புலசலாக அப்படியே போய்கிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இடம், வீடு, பூமி, சொத்து எது வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஐப்பசி 17க்கு பிறகு செய்யுங்க. அதுக்கு இடையில அதை பற்றிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் படிப்பெல்லாம் எப்படி இருக்க போகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னா நல்லா இருக்குது. படிப்பை பொறுத்தவரை கவலை இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. புது முதலீடு செய்கிறது, புது தொழில் தொடங்குறது, புது விஷயங்களை செய்யணும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஐப்பசி 17க்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், முதல் நட்சத்திரம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். எதையும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வீரம், கோபம் இதுக்கெல்லாம் பேர் போனவர்களாக இருப்பீங்க. செல்வந்தராகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய மனசில் இருக்கும். யாரையும் பழிவாங்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரத்தில் தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலன்னா ஷார்ட் டைமில் அது ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரம் இலகுவாக கற்றுக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களை பொறுத்த வகையில் பயணங்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பூர்வீகத்தில் எல்லோருக்கூடவும் இணக்கமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லோரையும் சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீக பயணங்கள் நல்ல ஆறுதலை தரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஐப்பசி 17க்கு பிறகு ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது. தொழில் முன்னேற்றம் இருக்குது. அடுத்து 2வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். எதற்கும் அஞ்சுறதில்லை. பெரிய பெரிய தொழில் செய்யணும்னு ஆசை, பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போகணும்னு ஆசை. ஆமாம், எப்பேற்பட்ட விஷயத்தையும் ரொம்ப இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பல்விதமான ஞானங்கள், அறிவு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நுட்பமான சிந்தனை உடையவர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், வெளிநாடு வெளியூர் சார்ந்த முயற்சிகள், வேலை சார்ந்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும். கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக அதோட லாபம், அதோட கால்குலேஷன் படி பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகப்படியான முதலீடு, அதிகப்படியான ஆசை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும். அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, 3வது நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். நல்ல அன்பான குணமுடையவர்கள், பொறுமையானவர்கள், அதே நேரத்தில் கொஞ்சம் குழப்பமான சிந்தனை போக்கக்கூடியவர்கள் உள்ளவா இருக்கு. கௌரவம், புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. உங்களுக்கு பிறகு வேலை, தொழில், வருமான வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி 17க்கு பிறகு நல்லா இருக்குது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பொறுமையும் நிதானமாக சிறப்பாக போகும். அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. இப்போ பாருங்க, உங்களுடைய ஐப்பசி மாத பலன் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.